காலத்தின் சிறப்பையும் அறியணும். அதே நேரத்துல வாரங்கள், நாட்கள், நேரங்கள், நொடிகள் இவையெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல்களை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்கும். நமது ஒவ்வொரு சிறப்புகளையும் தெரிஞ்சு நம்ம அமல் செய்யும் போது நம்மள அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுறது மாதிரி இருக்கும். படைத்த நோக்கம் என்ன? நம்மள அல்லாஹ் தஆலா படைச்ச நோக்கம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்தேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொன்ன ரப்புல் ஆலமீன் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல படைச்சு அவங்கள உலகத்தை, அதாவது படைத்து அனைத்தையும் சுத்தி காட்ட சொல்றான். எல்லாம் சுத்தி காட்டி வரும்போது அல்லாஹ் கேட்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இவ்வளவு பிரம்மாண்டத்தை பார்த்திருக்கீங்க, சொர்க்கம் பார்த்திருக்கீங்க, என்னுடைய படைப்பினங்களை எல்லாம் பார்த்திருக்கீங்க, ஆனா உன் முகத்துல ஒரு சிரிப்பே இல்லையே, டல்லா இருக்கீங்களே என்ன? இப்ப நம்ம கேட்கிறோம் இல்லையா? கேட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் எல்லாம் பார்த்தேன், ஆனா என்ன மாதிரி ஒரு படைப்பை கூட காணாம. அதாவது எனக்கு பார்ட்னர் யாரையும் காணாம, நான் சிங்கிளா தானே இருக்கேன். மற்ற ஆடு மாடு எல்லா படைப்பையும் படைச்சிருக்க, சொர்க்கத்தை 8 படைச்சிருக்க, நரகத்தை 7 படைச்சிருக்க, எல்லாமே நிறைய படைச்சிருக்க. ஆனா மனித இனம் நான் சிங்கிளா தானே இருக்கேன். அதை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு, ஏன் இனம் இல்லையே நான் கவலைப்படுறேன். மனித இயல்பு எப்படி இருக்கு? நம்மளுக்கு எல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன கேட்போம்? ஏதாவது இல்லாத நினைப்போம். இப்போ நமக்கு அதானே, நம்ம தந்தையுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ரத்தம் தானே நம்ம உடம்புல ஓடுது, அந்த குணம் தான் நம்மள்கிட்ட இருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? சிரிச்சுட்டான். சிரிச்சுட்டு படைச்ச படைப்பு தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். சிரிச்சுட்டு யாரை படைச்சான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் யாரு? மனைவி. நம்ம தாய், முக்கியமா பெண். பெண்ணை படைக்கும் போதுதான் அல்லாஹ் சிரிச்சான். அந்த பெண் சிரிப்புக்கு சொந்தக்காரவங்க நம்ம தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சிரிப்பை எங்கேயோ லாக்கர்ல வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் என்ன போய் பொண்ணா படைச்சிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய இனமாக நாம இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா நம்மள கண்ணியத்தோட, தாய்ங்கிற தகுதியோட அவன் படைச்ச பிரம்மாண்ட